ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமேனி சமையல். இன்னைக்கு வந்து நம்ம கிராமத்து ஸ்டைல் அப்பளப்பூ குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போது ஒரு மண் சட்டி வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடேறட்டும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து வறுத்துக்கலாம். இது வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். நம்ம வந்து காரக்குழம்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்து பூ குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லெண்ணெய் செஞ்சோன்னா குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து கடுகு வெந்தயமும் நமக்கு நல்லா பொரியுது. இந்த டைமில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு 20 பல்லுக்கு நான் நல்லா உரித்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து இப்போது நம்ம போட்டுக்கலாம். பூண்டு நல்லா கோல்டன் கலரில் வந்து வறுபடட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம அதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த பக்குவத்துக்கு போதும். இப்போ நான் வந்து தேவையான அளவு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு சின்ன பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு பல்லாரி வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாகவே செய்யக்கூடியது தான். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த குழம்பை நம்ம சுட சுட செஞ்சு சாப்பிடும்போது கிடைக்கிற டேஸ்ட்டை விட அதை மறுநாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து ஒரு 3 தக்காளி போல் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். தக்காளி வந்து வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இப்போது நான் தேவையான அளவு ஒரு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு வந்து போட்டு நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் குழம்புக்கு சேர்த்து தான் வந்து தக்காளி வதங்கும் போது போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணி ஊற்றி குழம்பு கூட்டும்போது நமக்கு உப்பு பத்தலைன்னா அப்போ கூட நம்ம தேவைப்படும் போது போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து நமக்கு நல்லா வதங்கணும். அதுக்காக இப்போ நான் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிக்கிறேன். இப்போ நான் வந்து மூடி விட்டு வெங்காயம் தக்காளியை வந்து வதக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து தக்காளி வந்து வதங்கியிருக்குன்ட்டு. தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கு. இன்னுமே நம்ம அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே கொஞ்சம் தக்காளிலாம் வேகாத மாதிரி இருக்குது. அது எல்லாமே நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து அந்த கரண்டியோட இதுலேயே நல்லா அது வந்து குழஞ்சிரும். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து வீட்டில் அரைச்சது. ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தொக்கு மாதிரி அதை எண்ணெயிலேயே வதக்கணும்னா குழம்பு வந்து கெட்டு போகாது. நம்ம மறுநாள் வச்சு சாப்பிடும்போது கூட நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம அந்த மிளகாய்த்தூளை வந்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து வந்து நான் வந்து ஒரு 50 கிராம் புளி வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த புளியை வந்து நம்ம கரைச்சி இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப்பு போல் நீங்கள் புளி கரைசலை ஊற்றிக்கலாம். இப்போ புளி கரைசல் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணியுமே வந்து நம்ம ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணியும் வந்து இப்போ நான் வந்து ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சீன் வந்து கட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் தேவையான அளவு தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா சலன்னு கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லா குழம்பு கொதித்து ஒரு வத்த குழம்பு இருக்குது இல்லைங்களா, நல்லா சுண்டி வரும் பாருங்கள். வத்த குழம்பு ஸ்டேஜ்க்கு வந்து இந்த குழம்பு வந்து வரணும். நல்லா வந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு. அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். நான் வந்து தக்காளி வதங்கும் போது போட்டிருப்பேன். குழம்பு கூட்டும்போது பத்தலைன்னா போட்டுக்கலான்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டு மூடி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு வந்து எந்த அளவுக்கு வச்சுருக்குன்னு மூடி திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் நல்லா கொதிக்கணும். குழம்பு வந்து இன்னும் நல்லா கொதிக்கணும். குழம்பு இன்னும் கொதிக்கலை. அதனால் திரும்பவும் மூடி போட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
குழம்பு நல்லா கொதிச்சு ஒரு கட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து அடுப்புலேருந்து குழம்பை இறக்கி வச்சிடுறேன். குழம்பு வந்து இறக்கி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இறக்கி வச்சதுக்கு அப்புறமும் குழம்பு கொதிக்குது பாருங்கள். இதுதான் இந்த சட்டியிலலாம் செஞ்சோன்னா குழம்பு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கொதிச்சு அது இன்னும் 2 டேஸ்ட்டை வந்து கூட்டும். இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா எது எது கூட காம்பினேஷனில் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா சாதம், சப்பாத்தி, தோசையிலே கல் தோசை, களி இந்த மாதிரி கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். அந்த அப்பளம் வந்து பொரிச்ச அப்பளத்தை இந்த குழம்புல வந்து நான் இப்போ போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம எல்லா அப்பளத்தையும் வந்து உடச்சி அதில் போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த அப்பளம் வந்து அந்த குழம்போடைய நல்லா ஊறி நல்லா ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கூட நீங்கள் மூடி போடலாம். இல்லைன்னா அப்படியே போட்டுட்டு கூட அப்பளத்தை உடச்சி போட்டுட்டு கூட நீங்கள் மூடி போடலாம். சூப்பரான அப்பளப்பூ காரக்குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போது அந்த குழம்பை வந்து ஒரு பவுலில் எடுத்து ஊற்றிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்பளப்பூ குழம்பு வந்து எவ்வளோ ஒரு சூப்பரான டெக்ஸ்சரில் இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் கொஞ்சம் குழம்பு இறக்கும்போது கொஞ்சமாக வந்து வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது நமக்கு வந்து புளிப்பு சுவையும் இந்த வெல்லத்துடைய சுவையும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இது வந்து மறுநாள் வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த புளிப்பும் அந்த வெல்லத்துடைய சுவையும் வந்து நல்லா ஊறி மறுநாள் சாப்பிடும்போது சூப்பரான ஒரு குழம்பா உங்களுக்கு இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான அப்பளப்பூ காரக்குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.